புதுச்சேரி அரசு சார்பில் கார்கில் வெற்றி தினம் கடற்கரை சாலையில் பிரெஞ்சு தூதரகம் எதிரில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, சம்பத், அசோக் பாபு ஆகியோர் போர் வீரர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ், அரசு செயலர்கள் பத்மா, ஜெய்வால், கேசவன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், இந்திய கடலோர காவல்படை, தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் பலரும் கலந்து கொண்டு போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. விழாவில் கார்கில் வெற்றி தின வெள்ளி விழாவை ஒட்டி கார்கில் போரில் பங்கேற்ற புதுச்சேரியை சேர்ந்த ராணுவப்படை வீரர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி நகரின் மையப்பகுதியான காமராஜர் சாலையில் ஒரு தனியாருக்காக முக்கிய சாலை சுமார் 2 கிலோமீட்டர் அளவுக்கு நோண்டப்பட்டு போக்குவரத்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகிறார்கள். இதனை அறிந்த பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்கள், உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் அப்பகுதியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பொதுமக்களின் நலனில் அக்கறை இல்லாமல் மெத்தன போக்குடன் செயல்பட்டு வரும் பொதுப்பணித்துறை நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. ராயல் பார்க்கு முன்னாடி வாங்க, அங்கே நிற்காரு, வாங்க. ஆமாம் வாங்க. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் முதல்வர், அமைச்சர்கள், சட்டப்பேரவைத் தலைவர் உள்ளிட்டவர்களின் செயல்பாடுகள் குறித்து அரசியலமைப்பு சட்டத்திலும் சட்டமன்ற நடத்தை விதிகளிலும் பல நெறிமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சட்டப்பேரவைத் தலைவர் பல அமைச்சர்களின் துறை சம்பந்தமான பல்வேறு அறிவிப்புகளை முன்கூட்டியே இவர் தொடர்ந்து அறிவித்து வருவது அமைச்சர்களிடையே உரிமை குரலில் குறுக்கிடுவதாக உள்ளது. 100 நாள் வேலை திட்ட அறிவிப்புகள், ரேஷன் கடை திறப்பு மற்றும் இலவச அரிசி வழங்கும் அறிவிப்புகள் உள்ளிட்ட அனைத்து அறிவிப்புகளையும் அவரே வெளியிட்டு வருகிறார். இந்தியாவில் உள்ள எந்த மாநிலமாக இருந்தாலும் சட்டமன்றம் கூட்டப்படும் தேதி அறிவித்த பிறகு நிதி சம்பந்தமான எந்தவொரு திட்டத்தையும் இடைப்பட்ட காலத்திற்குள் வெளியில் சொல்ல மாட்டார்கள். பல்வேறு விஷயங்களில் சட்டப்பேரவைத் தலைவர் தனக்கு வரையறுக்கப்பட்ட எல்லையை மறந்து ஆர்வ மிகுதியால் தொடர்ந்து பல அறிவிப்புகளை வெளியிடுகிறார். இலவச அரிசி சம்பந்தமாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட இருக்கும் திட்டத்தை பற்றி பட்ஜெட்டிற்கு முன்பாகவே சபாநாயகர் தெரிவித்திருப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு செயலாகும். இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் போது மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஆகியோர் உடனிருந்தனர். நம்மளுடைய சட்டப்பேரவை தலைவர் பிஜேபி நிகழ்ச்சிக்கு பிஜேபியினுடைய பிள்ளை கட்சியாக இருக்கக்கூடிய RSS அந்த நிகழ்ச்சியை கலந்து மறுபடியும் சட்டப்பேரவைக்கு அவங்க கவர்னர் சட்டமன்றத்தில் நடந்த அவங்க அது அங்க இருக்கின்றவர்கள் முதலமைச்சரோ இல்லை மற்ற அமைச்சர்களோ அல்லது அவங்க கட்சி சார்ந்தவங்களோ அதை பற்றி பேசணும்.
உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனையில் உருளையன்பேட்டை தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. ஆலோசனையில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் நடைபெற்று வரும் பணிகளான நகரப்பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் இன்னும் முழுமை பெறாமல் உள்ளது. இப்பணிகளை விரைந்து முடிக்கவும், மேலும் நகரப்பகுதியில் உள்ள சாலைகளுக்கு பெயர் பலகைகள் வைத்தல், கெனடி நகர், சாந்தி நகர் பகுதிகளில் வாய்க்கால் வாட்டங்கள் மாற்றியமைத்தல், நகரின் முக்கிய சாலையான மறைமலை அடிகள் சாலையை புதுச்சேரியின் முன்மாதிரி சாலையாக மாற்றுதல், உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணியை விரைவாக துவங்குதல் மற்றும் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளான உப்பனாறு வாய்க்கால் இருபுறமும் கான்கிரீட் கட்டுகள் அமைத்தல், வாய்க்காலின் தரைத்தள பகுதியில் கழிவுநீர் நிலத்தடி ஊறாதவாறு கான்கிரீட் தரைத்தளம் அமைத்தல் மற்றும் மங்களலட்சுமி நகர், கண்ணன் நகர், தென்னஞ்சோலை ரோடு, எம்ஜிஆர் வீதி, சாந்தி நகர் பகுதி வழியாக சென்று உப்பனாறு வாய்க்காலில் கலக்கும் பிரதான வாய்க்காலான பிஆர்டிசி வாய்க்கால் மேம்படுத்தும் பணியை விரைவாக முடித்தல், ஐநா நகர் வாய்க்கால் இருபுற கான்கிரீட் கட்டுகள் அமைத்து வாய்க்காலை பலப்படுத்துதல் போன்ற பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. ஆலோசனையில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் ராதாகிருஷ்ணன், ராஜா கிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 10 நபர்களுக்கு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக தலா 2,20,000 ரூபாய் என நிதி, மொத்தம் 22 லட்சம் ரூபாய் என நிதி பெறுவதற்கான அரசாணை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை மூலம் ராஜீவ்காந்தி சமூக நல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 18 முதல் 55 வயது வரை குடும்பத்தில் உள்ளவர்கள் இயற்கை முறையில் இறந்தவர்களுக்கு புதுச்சேரி அரசு 30,000 ரூபாய் நிதி உதவியினை வழங்கி வருகிறது. மேலும் விபத்தின் மூலமாக உயிரிழந்த நபர்களுக்கு 75,000 ரூபாய் நிதியும் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த 23 குடும்பங்களுக்கு இறந்தவர்களுக்கான நிதி உதவி பெறுவதற்கான ஆணை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பாரத ரத்னா எம்ஜிஆர் பொதுநல பேரவை சார்பில் கார்கில் வெற்றி தின விழாவை முன்னிட்டு ரயில் நிலையம் அருகாமையில் உள்ள கார்கில் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாரத ரத்னா எம்ஜிஆர் பொதுநல பேரவை செயலாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் வளவன், புதுச்சேரி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நாராயணசாமி, பாரதிய ஜனதா கட்சி இளங்கோ, சமூக சேவகர் முருகன், ஆட்டோ சங்க தலைவர் மணிவண்ணன், சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜன், செல்வ மணிகண்டன், ஜான் பீட்டர், புதுச்சேரி ரயில் நிலைய அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரசின் சமூக நலத்துறையின் கீழ் உள்ள அங்கன்வாடியில் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 450க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கன்வாடியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மாத இறுதி தவறாமல் ஊதியம் வழங்கிடவும், 4 ஆண்டுகால போனஸ் தொகையை வழங்க வேண்டும், 3 ஆண்டுகள் பணி முடித்துள்ள ஒப்பந்த அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்யவும், நிலுவையில் உள்ள 11 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட வந்தனர். அப்போது அவர்களை போலீசார் சட்டப்பேரவை அருகே உள்ள ஆம்பூர் சாலை சந்திப்பில் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் அங்கே சாலையில் அமர்ந்து தங்களின் கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு சங்க தலைவர் ராஜலட்சுமி தலைமை தாங்கினார். செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலர் லலிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சத்யா, பிரேமதாசன், ரவிச்சந்திரன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உட்பட சங்கத்து நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் மணவலி கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு தேவி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் ஆடி பெருவிழா சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து பூங்கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து ஆலயத்தில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கஞ்சி ஊற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கூழ் எடுத்து வந்து அம்மனை வழிபட்டு தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். இதற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி செழியன், விழா குழுவினர்கள் சுப்பிரமணி, வாசு, தனுசு, ராமஜெயம், ஆதி, கலைவாணன், குமுதன், இளஞ்செழியன், தங்கதுரை, நாராயணசாமி, முருகன், மணிகண்டன் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
வாழைக்குளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கண்ணீர் அம்மன் ஆலயத்தில் 96வது செடல் மகோற்சவ விழாவில் பக்தர்கள் அலகு குத்தி தங்களது நேர்த்திக்கரனை செலுத்தினர். மேலும் ஐயனாரப்பனுக்கு பக்தர்கள் பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் சபாநாயகர் பழனிராஜா, தண்டாயுதபாணி, மனோகரன், ரவி, சபரிராஜன் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கரனை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் சார்பில் கார்கில் போர் வெற்றியின் கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டு கொண்டாடப்பட்டது. சங்கத்தின் தலைவர் மோகன் தலைமையில் சுமார் 100 முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் சமூக நல ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கலாம் விதைகளின் விருச்சக சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா, முனைவர் ரேகா ராஜா, டாக்டர் இளங்கோவன், டாக்டர் சசிகுமார் மற்றும் அனைத்து சமூக தன்னார்வலர்கள் அமைப்பின் தலைவர் சித்தானந்தம் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழாவினை சங்கத்தின் உப தலைவர்கள் சுரேஷ்குமார், கந்தசாமி, பொதுச் செயலாளர் செல்வமணி, செயலாளர்கள் டொமினிக், நீலவண்ணன், ஜீவானந்தம், சூடாமணி, பொதுநல தொடர்பு அதிகாரி ராமமூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர். தற்பொழுது நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருவதால் பல்வேறு இடங்களில் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அதன்படி வில்லியனூர் பிரதான சாலையான கூடப்பாக்கம் பைபாஸ் பகுதியில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். எனவே வில்லியனூர் கூடப்பாக்கம் பைபாஸ் சாலையில் தானியங்கி போக்குவரத்து சிக்னல்கள் புதியதாக அமைக்கப்பட்டன. புதியதாக அமைக்கப்பட்ட போக்குவரத்து சிக்னல்களை போக்குவரத்து துறை ஆய்வாளர் செந்தில் கணேஷ் தலைமை தாங்கி இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை உதவி ஆய்வாளர்கள் ராமமூர்த்தி, அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவலர் நேரு உட்பட காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு கல்வித்துறை விளையாட்டு மற்றும் உடற்கல்வித்துறை சார்பில் 4ஆம் வட்டார பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டி துவக்க விழா மற்றும் செஸ் விளையாட்டுப் போட்டி அரும்பாதபுரத்தில் தொடங்கியது. விழாவில் உடற்கல்வி விரிவுரையாளர் முனைவர் ரஜீஷ் அகமத் அனைவரையும் வரவேற்றார். 4ஆம் வட்டார விளையாட்டுக்குழு தலைவர் பாக்யலட்சுமி போட்டிகளை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். ப்ளூ ஸ்டார் பள்ளி முதல்வர் வரலட்சுமி, பள்ளி துணை முதல்வர் சிவசெல்வம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஆர்பிட்டர் நாராயணன் போட்டி விதிகளை விளக்கு கூறி போட்டி ஆர்பிட்டராக செயல்பட்டார். இறுதியில் அமல்ராஜ், ஜார்ஜ் சேவியர் நன்றி கூறினர். போட்டியில் 14 வயது பிரிவில் 33 அணிகளும், 17 வயது பிரிவில் 22 அணிகளும், 19 வயது பிரிவில் 9 அணிகளும் கலந்து கொண்டன. போட்டிக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் சங்கர், செந்தில்குமரன், பாரதி, நந்தினி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் சார்பில் கார்கில் போர் வெற்றியின் கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டு கொண்டாடப்பட்டது. சங்கத்தின் தலைவர் மோகன் தலைமையில் சுமார் 100 முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் சமூக நல ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கலாம் விதைகளின் விருச்சக சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா, முனைவர் ரேகா ராஜா, டாக்டர் இளங்கோவன், டாக்டர் சசிகுமார் மற்றும் அனைத்து சமூக தன்னார்வலர்கள் அமைப்பின் தலைவர் சித்தானந்தம் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழாவினை சங்கத்தின் உப தலைவர்கள் சுரேஷ்குமார், கந்தசாமி, பொதுச் செயலாளர் செல்வமணி, செயலாளர்கள் டொமினிக், நீலவண்ணன், ஜீவானந்தம், சூடாமணி, பொதுநல தொடர்பு அதிகாரி ராமமூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர். மருத்துவர் ராமதாஸின் 86வது பிறந்த நாளை முன்னிட்டு மாநில இளைஞர் சங்க செயலாளர் சேதுபதி ஏற்பாட்டில் மணவெளி தொகுதி அரியங்குப்பம் கொம்பின் ஆண்டியார்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் ஆகியவை வழங்கப்பட்டன. இதில் மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். இந்த விழாவில் மாநில வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன், நகர தலைவர் தமிழ்ச்செல்வன், நகர துணைத் தலைவர் சரவணன், தொழிற்சங்க செயலாளர் கிருஷ்ணதேவன், மாநில உழவர் பேரியக்க செயலாளர் மணிபாலன், மாநில வன்னியர் சங்க செயலாளர் நாகப்பன், மணிரத்னம், பன்னீர்செல்வம், ஜேம்ஸ் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை மாநில இளைஞர் சங்க செயலாளர் சேதுபதி செய்திருந்தார்.
அரியங்குப்பம் சுப்பராயர் பிள்ளை வீதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு முத்து மாரியம்மன் திருக்கோவிலின் 35ஆம் ஆண்டு சடல் தேர் பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். முத்து மாரியம்மனுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், ஜவ்வாது, பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் ஆராதனைகள் செய்து மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து எஜமான சங்கல்பத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக அவருக்கு விழாக்குழுவின் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதில் விழாக்குழுவினர் ஹரி, பாபு, செந்தில், முத்து, ஆறுமுகம், செல்வம், கனகராஜ், குமார், பாலு, ராஜா, சத்தியமூர்த்தி மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஜெயந்தரேஸ் வீதியில் அமைந்துள்ள புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியின் 86வது ஆண்டு விழா மற்றும் பள்ளியின் மேனாள் மாணவர்கள் ஆகிய அருட்தந்தைகள் நிறைவேற்றும் திருப்பள்ளிக்கும் பள்ளி பாதுகாவலி பெயர் கொண்ட திருவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பங்குத்தந்தை ஜான் கென்னடி ஆரோக்கியம் ஜோகம், ராஜ் ரோட்டரி சங்க மகளிர் பிரிவை சேர்ந்த தலைவி அனுராதா ராஜகோபாலன், விக்டர் ஜான் வழக்கறிஞர் ரோட்டரி மேரி, அண்ணா தயாநிதி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுத் தேர்வு மற்றும் விளையாட்டுகளில் சிறப்புடன் பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் பங்குத்தந்தை மற்றும் பள்ளி தாளாளரான ரொசாரியோ, உதவி பங்குத்தந்தை ஆரோன், பள்ளி தலைமை ஆசிரியர் வின்சன் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 6ஆம் ஆண்டு தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மேலும் 4ஆம் நாள் மூலவர் முத்தாலம்மன் மற்றும் உற்சவர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் உற்சவர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் நகரம் நல்லியக்கோடன் நகர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 21ஆம் ஆண்டு சாகைவார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஊஞ்சலில் பக்தர்களுக்கு ரம்யமாக காட்சி அளித்தார். தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சி அளித்த ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இதில் நல்லியக்கோடன் நகர் மற்றும் ஜேபி நகர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு சடல் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக பால், பன்னீர், திருமஞ்சனம் உள்ளிட்ட 21 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம், ஊஞ்சலில் அமர்ந்தபடி அம்மனுக்கு பூஜை, தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் பொன்னாடை பூத்தி பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் இருபுறமும் சிங்கம் கர்ஜிக்க மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் பரந்தாமன், ஊஞ்சல் உற்சவ குழு இளைஞர்கள் மற்றும் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் செய்திருந்தனர்.